உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் தயங்குறீங்க? வாங்க போலாம். இல்ல, நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். என்னாச்சு ஸ்வாதி? எனிதிங் ராங்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தார்த். சரி, நீங்க போங்க. தாத்தா வாங்க. வா வாமா. சரி போலாம். என்ன அழிக்கிறதுக்கே மந்திரம் போடுறியா? இரு, இப்போ நாங்க வர. ஏ பொம்மி, வந்துட்டியா? உன்னை நான் இப்ப அழிக்க போறேன். உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. என்னோட சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. பாக்குறியா? ஏ பொம்மி, உன்னால இந்த சக்தி வளையத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. யாரு நினைச்சாலும் உன்னை வெளியே கொண்டு வரவே முடியாது. சிவனே போற்றி, சிவனே போற்றி. டாக்டர், 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 பேஷண்ட் ராணியோட பல்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? காலையில அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. தெரியல டாக்டர். சரி வாங்க பாப்போம். டாக்டர், எந்தவித சிம்டம்ஸும் இல்லாம இப்படி திடீர்னு பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு கோமால இருந்தாலும் அவ ஆள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கா. டாக்டர், இவங்க கோமால இருக்காங்க. அப்போ அதெல்லாம் மறந்துடும் தானே டாக்டர்? நோ நோ, அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளார சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிடும். அது என்ன நடந்தாலும் மாறாது. அந்த மாதிரி இந்த பொண்ணோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த சிம்டம்ஸ் தான் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. டாக்டர், இந்த விஷயத்த அவங்க ஃபேமிலில இருக்கவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இப்போதைக்கு அவசியம் இல்லம்மா. இன்னொரு தடவை நடந்துச்சுன்னா அப்ப இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. மறுபடியும் இது மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. ஒண்ணும் இல்ல மல்லிகா, இதோ வந்துட்டோம். சரியாயிடும். தம்பி, டாக்டர் எங்க இருக்காருப்பா? நேரா போய் பாருங்கம்மா. சரிப்பா, அவ்வளவுதாம்மா, வந்துட்டோம்ல, எல்லாம் சரியாயிடும். ஹாஸ்பிடலுக்கு தான் வந்துட்டோமே. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. மலிகா, அழாத மல்லிகா. மலிகா, வலிக்குது. பாத்து பாத்து மலிகா. ஐயோ, இதோ பக்கத்துல வந்துட்டோம். சரியாயிடும் கொஞ்சம் மலிகா. பொறுத்துக்கோமா. ஒண்ணும் இல்ல மலிகா, அதான் வந்துட்டோம்ல, சரியாயிடும். அவ கழுத்தை நெரிச்சு நீ இப்ப கொல்லணும். ஈசனே, உன்னை நம்பி நீயே கதின்னு சரணம் அடைஞ்ச என்னோட ஆத்மாவுக்கு வந்த சோதனையை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கியே. நான் அனுபவிக்கிற இந்த நரக வேதனை உன் கண்ணுக்கு தெரியலையா? முக்காலமும் அறிஞ்ச உனக்கு
இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தும் எனக்கு ஏன் ஈசனே இந்த வழியை காட்டின? என்னை காப்பாத்த உன் ஒருத்தரால தான் முடியும். என்னை நம்பி இருக்கிற ராணியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் நான் காப்பாத்தணும். அவங்களுக்கு என்ன விட்டா யாரு துணையா இருப்பா? நான் அழுது புலம்புறது உன் காதுல விழலையா ஈசனே? என்னோட ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. என்னோட ஆத்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நடந்துட்டு இருக்கிற இந்த பெரும் ஆபத்துல இருந்து என்ன நீதான் காப்பாத்தணும். ஈசா, ஜெகதீசா, பரமேசா, என் ஆத்மாவை காப்பாத்து, என் ஆத்மாவை காப்பாத்து. என்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றவே நான் இருக்கிறேன். முக்காலமும் உணர்ந்தவன் நான். ஆனாலும் விதிகளை உருவாக்கிய நானே எப்படி அதை தடுத்து நிறுத்த முடியும்? அந்த லாமியா துஷ்ட வேதங்களின்படி தாமிச மந்திரத்தையும் அசிபத்திர மந்திரத்தையும் பயன்படுத்தி பூத உடலையும் ஆன்மாவையும் பிரித்திருக்கின்றாள். அவள் தன் உடலை வருத்திக் கொண்டு கடும் தவம் செய்து இந்த மந்திரத்தை முப்பெரும் தேவியிடம் இருந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அதை லாமியா பெற்றதால் இது நடக்க வேண்டும் என்பது விதி. என்னோட ஆத்மா அழிஞ்சிரும். இந்த நரக வேதனையிலேயே நான் போயிடவா? என்னோட கடமைகளை முடிக்காம நான் காத்தோட காத்தா கலந்துருவேனா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதங்களின் சக்தியையும் பற்றுதல், படைத்தல், பதித்தல், பழுத்தல், பழுக்கள், 5 கண்மேந்திரியங்களின் சக்தியையும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என 5 ஞானேந்திரியங்களின் சக்தியையும் மொத்தமாக பயன்படுத்தும் போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எனும் 4 சித்தத்தின் மூலம் பிரகிருதி மகாசக்தி உருவாகும். அந்த மகாசக்தியின் மூலம் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன் ஆன்மாவின் அழிவை இப்போதே மாற்றி அமைக்கிறேன். அனைத்தும் விதிபடி நடந்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்த அனைத்தும் நடந்து முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.